ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஏர்மனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னிவிற்கு ஓப்பன் ரேலி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இது எந்த இடத்துல நடக்குது, இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ், ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரத்தில் வந்து நடக்குது. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரை, செப்டம்பர் 2ஆம் தேதி டு 3ஆம் தேதி இந்த 2 நாள் நடக்குது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடாபிலிட்டி டெஸ்ட் 1 இருக்கும், அடாபிலிட்டி டெஸ்ட் 2 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? இது ஒரு குயிக்கான ப்ராசஸில் நடக்கும். அடுத்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரைனிங்கே போயிடுவீங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி அண்ட் செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த 2 நாளில் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்மனுக்கான அக்னிவிர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா? ஓப்பன் செலெக்ஷன், யாருமே வந்து அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது, நம்ம டேரெக்டாக போய் அட்டன் பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 1, 2005 1 ஜூலை 2008 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். அதில் 50% ஓவரால் மார்க் இருக்கணும். நீங்கள் எடுத்த மார்க்கில் 50% மார்க் இருக்கணும். ஸோ அதில் இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதுவும் இல்லை 2 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க, ஒகேஷனல் குரூப் முடிச்சிருக்கிறவங்க, 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த குரூப்லாம் எடுத்து படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். ஓவரால் 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க் இருக்கிறவங்க எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ ஹைட்டை பொறுத்தவரையும் 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானது தான் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான், ஓகேங்களா? செஸ்ட்டை பொறுத்தவரையும் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நார்மல் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? மற்றபடிக்கு இந்த ஹியரிங், டென்டல் இது எல்லாமே சேம் இந்தியன் ஆர்மியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் மேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 7 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும், ஓகேங்களா? அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அது 2 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 10 சிட்டப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 1 மினிட் டைம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? சிட்டப்ஸ் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது மேல் கேண்டிடேட்டுக்கு இது கண்டினியூஸாக எடுக்கணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒன்று எடுக்கலையோ இல்லை அந்த டைம்குள்ளே எடுக்கணுனாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிருவீங்க, ஓகேங்களா? அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1.6 கிலோமீட்டர் 8 மினிட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சிட்டப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 1 மினிட் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஒரு 1 மினிட்ஸ்க்குள்ளே, ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸாக எடுக்கணும். ஏதாவது வந்து ஒரு ஒரு புஷ்அப்ஸோ இல்லை ஒரு சிட்டப்ஸோ எடுக்கலை இல்லை அந்த டைமுக்குள்ளே எடுக்கலை அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகிருவீங்க, ஓகேங்களா? அதனால் இதில் வந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் போது நல்லா இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் கொஷினில் தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 10th 12th சிபிஎஸ்சி லெவல் சிலபஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் 20 கொஷின்ஸ் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ராகா இதெல்லாம் சேர்ந்து ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ், 50 மார்க் இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் போகும். அதனால் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கும். இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கும். அதனால் ஒரு குயிக்கான ப்ராசஸில் சீக்கிரமாக நீங்கள் வந்து அடுத்த டிசம்பருக்குள்ளே இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங்கே போயிடுவீங்க. அடுத்து வந்து இதில் பாஸ் ஆகிறவங்க அடுத்து அன்றைக்கே ரிட்டன் எக்ஸாமுக்கான உங்களுடைய ரிசல்ட் வந்து அன்றைக்கே சொல்லிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து அடாபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கும்.
இந்த அடாபிலிட்டி டெஸ்ட் 1 அப்படின்றத வந்து ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியுதா, உங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதும் தாண்டி நமக்கு அதுக்கான ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடாபிலிட்டி டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். அடாபிலிட்டி டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் டாபிக் கொடுத்துருவாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு அதை வந்து எடுத்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும். ஸோ அடாபிலிட்டி டெஸ்ட் 2 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து எல்லா பார்ட்ஸும் முக்கியமானது தான். ஓகேங்களா? அதில் எல்லாமே வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். மெடிக்கல் டெஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலெக்ஷன் போங்க. ஓகேங்களா? ஸோ சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் அக்னிவேர் ஸ்கீமில் வரக்கூடிய அந்த சேலரி டீட்டெயில்ஸ் தான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது அக்னிவேர் ஸ்கீமாக இருந்தாலும் நம்ம ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் இந்தியன் ஆர்மி இந்த செலெக்ஷன் ப்ராசஸை தாண்டி இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஹைட்டில் வந்து ரொம்ப 152 சென்டிமீட்டர் தான் ஹைட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணணும், அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஹைட் ரொம்ப ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த 2 ஃபோர்ஸஸில் வந்து ஹைட் எப்போயுமே வந்து 150 to 157 சென்டிமீட்டர் தான் வந்து ஹைட் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்ல எஃபோர்ட் கொடுக்கலாம், நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் இப்படி தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், அந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி அண்ட் 3ஆம் தேதியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் 5ஆம் தேதி அண்ட் 6ஆம் தேதி செப்டம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் ஒன்றும் அவ்வளோதான் முடிய போகுது, செப்டம்பர் மந்த். ஓகேங்களா? இந்த 1 மந்த் இருக்குது. இந்த 1 மந்த் நல்லா ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். 7 மினிட்ஸ் அப்படின்றது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 புஷ்அப்ஸ், ஸ்குவாட் அப்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ரிட்டன் எக்ஸாமுக்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமும் வந்து பெருசாலாம் எதுவும் இருக்காது. ஸோ நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி, ஆல்ரெடி இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருந்தது. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா வந்து எஃபோர்ட் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்டருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.